Jio 7 subscription cancel, auto pay cancel. இதை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். Jio 7 ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைடில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மை சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பிளான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பிளான் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நோ பிளான் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் கேட்கும். டீஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட Jio 7 சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும், சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். இனிமேட்டு உங்களோட பேங்க்லேருந்து அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் ஆகாது. இப்போ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை மட்டும் வந்து கேன்சல் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கணும். அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஆப்லேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிங்களோ அந்த நெட் பேங்கிங் ஆப்லேருந்தோ இல்லை அந்த யூபிஐ ஆப்லேருந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கணும் அந்த ஆப்பில் போயிட்டு. அப்படி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த டேட் வந்து போட்டிருக்காங்களோ அந்த டேட் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே வந்து இருக்கும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் மட்டும் வந்து கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து ஆகாது. அதுக்கப்புறம் நீங்களாக மேனுவலாக பார்த்தீங்கன்னா பே பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜிபேயில் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்படி கேன்சல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அமேசான் பேயில் எப்படி கேன்சல் பண்ணுறது, பேடிஎம்மில் கேன்சல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோன்பேயில் கேன்சல் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை அதில் எல்லாமே எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் கேன்சல் ஆகிடும். அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். இதுவே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எந்த டேட் வரைக்கும் போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நெட் பேங்கிங் ஆப்லையோ இல்லை எந்த யூபிஐ ஆப்லையோ நீங்கள் வந்து போட்டிங்களோ அதில் போயிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். இப்போ எப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.